இப்ப சிபிஐ வந்து வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளியில இருந்து ஆதரவு தான், நாங்க கூட்டணியா கொள்கையா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கல, நாங்க வெளியில இருந்து ஆதரவு தரோம், ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு நாங்க ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஒரு நிலையற்ற தன்மையா ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்பனாலும் நாங்க போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்கன்னா, அவங்க போயிட்டாங்கன்னா சட்டமன்றம் கலந்துரும் கரெக்டா, நடுவுல கலந்துரும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க, கலையாதுன்றத நாங்க நம்புறோம். அந்த நம்பகத்தன்மையை விஜய் தருவாரா? கண்டிப்பா தருவாரு. அதாவது இவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரான்னு நினைச்சாங்க, ஆரம்பிச்சாரு. 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்துவாரான்னு நினைச்சாங்க, நிறுத்தினாரு. விஜய் தான் நடிகர்ப்பா, ஒரு சீட்டு தான் வாங்குவாரு, அவரு போய் டெபாசிட்லாம் ஃபுல்லா வாங்க முடியுமான்னு கேட்டாங்க, ஜெயிச்சாரு, வந்தாச்சு. பதவி பிரமாணம் பண்றதுக்கு அலக்களிக்கிறாங்க, எங்க இருந்து அளிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்கன்றதும் தெரியும். உட்கார போறாரு, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு நிலைமை மாற போகுது. முடியாதுன்றதெல்லாம் முடிச்சு காமிச்சிட்டு இருக்காரு, முடிச்சு காமிச்சிட்டு நாளைக்கு பேசுவாங்க. இப்ப வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க, எங்க டிமாண்ட்ஸ் வைக்கல. காங்கிரஸ் டிமாண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லி அமைச்சர் ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா சிபிஐ அப்படி சொல்லல, இவங்க கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி கேட்கல. ஒருவேளை அவங்க வந்து வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்துல அவங்களுக்கு பங்கு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தந்தா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ணன் முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, எங்களை வந்து ஆதரிச்சு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அண்ணன் சொல்லியிருக்காரு. இதை வந்து தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே அதை சொல்லல, அண்ணன் கொடுத்திருக்காரு, அந்த இடத்த கொடுத்திருக்காரு. அதனால இவங்க நம்பி வராங்க. சோ இவர் நினைச்சா தமிழ்நாட மாத்தலாம். ஏன்னா இப்ப சிஎம்ஏ இல்லாம ஒரு ஸ்டேட் இருந்தா ஸ்டேட் எப்படி இருக்குன்றது தெரியும், எவ்வளவு இஷ்யூஸ் நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். அண்ணன் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தமிழ்நாடு எப்படி மாறுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா அண்ணன் நல்லது பண்ணுவாரு. நாங்க நம்ப இப்படி பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அது சட்டத்திலே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. சிஎம் ஆவது அவராவது பதவி ஏத்துட்டு மத்த வரவங்க எல்லாம் சேர்த்து கூட அமைச்சரவை அப்புறமா கூட பதவி ஏத்துக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு, சிஎம் பதவி ஏத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் கவர்னர் அலோ பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்க? கவர்னர் பாத்தீங்கன்னா இதே கர்நாடகால முன்னாடி வந்து 2018 வந்து இதே மாதிரி தான் வந்து கர்நாடகாவில் நடந்தது. ஆர்கே பொம்மைன்றவரு இதே மாதிரி தான் பதவி ஏற்கிறதுக்கு பெரும்பான்மை காமிக்க முடியாம ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கல. அப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, பதவி பிரமாணம் அங்க பெரும்பான்மை காமிக்க வந்து சட்டசபையில தான் காமிக்கணும், ஆளுநர் வீட்டுல கிடையாது. அதை புரிஞ்சிக்கல, நம்பிக்கை வரலன்றாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வந்து அவருக்கு வரலன்றாரு. இதுதான் புதுசா இருக்கு. அவருக்கு நம்பிக்கை வந்துரும் நினைக்கிறேன், இப்ப சாயந்தரத்துக்குள்ள வந்துரும் நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா நாளைக்கு ஆபரேட் பண்றது மேல இருந்து ஆபரேட் பண்றாங்க. யாருன்னு நினைக்கிறீங்க? பேர் சொல்லணுமா? பாஜக தான் யார்கிட்ட பண்றாங்கன்னு தெரியும், அது வேற யாரும் கிடையாது, பாஜக தான் பண்றாங்கன்னு தெரியும். இது சும்மா கிடையாது, அண்ணனுக்கு புதுசு இல்ல, அண்ணனுக்கு இது புதுசு கிடையாது. ஆனா ஒரு 3 நாள் முன்னாடி அண்ணன் வந்து கொஞ்சம் சோர்வா ஃபீல் பண்ணிட்டாரு, அது எங்களால தாங்கிக்க முடியல. அண்ணன் அப்படி இருக்க கூடாது, அண்ணன் வருவாரு, ஆச்சு உட்கார்ந்துட்டாரு. ஜோசப் விஜயனும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மனசுல இருந்து. இங்க மட்டும் வைக்கல, இங்க வச்சிட்டு இருக்கோம் அவரை, சும்மா இல்ல. அவர் வார்த்தை, அவரோட வரியில ஒண்ணு சொல்லணும்னா, தடைகள் வருவது வழக்கம், அதை உடைப்பதுதான் தளபதியின் பழக்கம்.